அதான் நம்ம விஜயகாந்த் சார் எவ்வளோ பிடிக்கும் என்னன்னு தெரியும். பட் இப்போ மிஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இவர் வந்து நம்ம இது மாரி இப்போ ஆக்கியிருக்கலாம், முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்ற அது மாரி. அது உண்மை சார். உண்மை. கரெக்ட். அதான் இப்போ என்னன்னா, அவருடைய தம்பியா பார்க்குற திரு தளபதி விஜய் அவர் இப்போ வந்து படம் விட்டுட்டு டிவிகே மீன் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு இப்போ பொலிட்டிக்கலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. இப்போ வந்து ஒரு சைடு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இவர நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இவர் எப்படி எந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல்ல இருப்பாரு அப்படின்ற மாரி உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் சார்? சார், நான் எனக்கு அந்த அளவுக்கு கருத்து சொல்கிற அளவுக்குலாம் நான் அவ்வளோ இது ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஆள் தான் சார் நான். பல கோடி ரூபாய் வருமானம் வர்ற ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு சார். ஆமா. எனக்கு என் அனுபவத்தில் வந்து சார், அவருக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து கொடுக்கணுன்ற, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் சொல்லுவேன். கொடுக்கணுன்ற எண்ணத்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். ஹெல்ப் பண்ணணுன்ற விஷயம் அது கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. அதுவும் நான் சொன்னேன், அது பிளட்லேயே வரணும் சார், சின்ன வயசுலேருந்து வரணும். அது திடீர்னு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், மக்களுக்கு செஞ்சுட்டு அப்படி வரணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ புரட்சி தலைவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நடிகராக இருக்கும்போதுலேருந்து, சின்ன நடிகராக இருக்கும்போதுலேருந்து சார், அவருக்கே காசு இருக்காதான், 10 ரூபா தான் இருக்குமா. அந்த 10 ரூபாயில 3 ரூபாய் கொடுத்துட்டு 7 ரூபாய் எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி பஸ்ல போவார். அந்த மாதிரி அது அந்த எண்ணெல்லாம் வந்து ஜீன்ல வரணும்.